முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடைய உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நேற்று நடந்துடுச்சு. என்னன்னா, நம்ம ட்ரம்ப் இருக்கிறார்ல, கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறி நேற்று முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டார். என்னன்னா, ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் வந்து ஃபார்மா செக்டருக்கு, அதாவது ஃபார்மா ரிலேட்டடான செக்டருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 200% டேக்ஸ் போடுவேன், 150% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தாரு. அதை நேற்று செஞ்சுட்டாரு. ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தா, அவர் 200% டேக்ஸ் போடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை கம்மி பண்ணி 100% போட்டிருக்காரு. அப்படியே 100%. இப்போ ட்ரம்ப் அவர்களை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுதுன்னா, சந்திரமுகி ஒரு உதாரணம் வச்சோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம 90 கிட்ஸ்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா WWF வந்து நிறைய பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆட்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அதாவது ஆர்கேஓ ஃபேமஸ் பண்ணி நிறைய பேருக்கு அவரை பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற WWF சண்டை போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வருவாங்க, அடிச்சு போட்டு ஜெயிச்சிருவாங்க, இல்லைனா தோத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ரேண்டி ஆட்டன் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஆப்போனண்ட்டை அவர் ஷூ காலோட முதல்ல விரலில் மிதிப்பார், கையில் உள்ள விரலில் ஒரு பக்கத்தில் மிதிப்பார், அப்புறம் காலில் ஒரு மிதி, அப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு கடைசியில் தான் ஜெயிக்கிறதுக்கு போவார். அதை மாதிரி இப்போ ட்ரம்ப் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக காலி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்னா, ஃபஸ்ட் என்ன சொன்னார், ஐடியில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் H1B விசாவுக்கு வந்து $1,00,000 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஐடி செக்டரே படுக்க வச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டருக்கு 100% டேக்ஸ்ன்னு சொல்லி ஃபார்மாவை ஒழிச்சுக்கிட்டதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னன்னா, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டர் சைடில், அதாவது கார்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து எனக்கு தெரிஞ்சு அதில் தான் கொரிய போயிரு. ஆட்டோ செக்டருக்கு என்னைக்கு டேக்ஸை போட்டு அதை காலி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்போ நம்ம இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த 100% டேக்ஸ் போட்டிருக்காருல, இதில் வந்து எதில் யாருக்கு வந்து நான் ரிலீஃப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, எந்த கம்பெனி வந்து இங்கே மருந்து விற்கிறாங்களோ அவங்க வந்து அமெரிக்காவிலே கம்பெனி தொடங்கணும். அதாவது இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் அவங்க பில்டிங் பேஸ்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ரிலீஃப் பண்ணுறது வந்து நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பில்லியன் அளவுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். 10 பில்லியன்னா இன்னைய தேதி கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே 1,00,000 கோடிக்கு மேலேயே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக FY 25, அதாவது ஃபினான்சியர் 25ல் பார்த்தீங்கன்னா 30 பில்லியன் அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார்மா, அதாவது பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாலும் அமெரிக்காவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் தேர்டு, அதாவது 1/3 அளவுக்கு 10 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து 100% போடுறதுனால அங்கே போகக்கூடிய மருந்துகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து இப்போ என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்குதோ அதை அப்படியே டபுளாக வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்திய மருந்துகளை வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மெஜாரிட்டி அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டாக்டர் ரெட்டி, அப்புறம் சைடர்ஸ் லைஃப் சயின்ஸு, அப்புறம் சன் ஃபார்மா, அப்புறம் சிப்லா, நாட்கோ, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப அடி விழுந்தது பார்த்தீங்கன்னா சைடர்ஸ் லைசன்ஸ் தான் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தாலே தெரியும் மக்களே, பாருங்க 4.5% அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. ஒரு 1100 இப்போ தான் ரொம்ப நாளைக்கு கீழே தடுமாறி இருந்த ஸ்டாக்கு மேலே ஒரு ஏற்றத்தை ஏறி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வாயில் வச்சுட்டாரா, இனிமேல் அது எங்கே கீழே வந்து $900 வரும்போ இல்லை $800 போகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இறக்கத்தை கொடுக்கலனாலும் அவங்களும் வந்து இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 2% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்து தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பாருங்கள், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கமாக வந்துடுச்சு. இதையும் கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அடுத்து இன்னும் அதுக்கடுத்து அது கீழே ஒரு 1100 1200 அந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்குள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஒரு 2.5%. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பலம் இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பேட் நியூஸ் வேறு வந்துடுச்சா, இன்னும் இது எங்கே போய் தான் கீழே போய் சப்போர்ட் எடுக்கும்னு தெரியல. அப்படியே கீழே இறங்கி பாதாளத்துக்கு போனாலும் போயிடும். இன்னும் என்ன செய்யலாம் காத்திருக்கோ அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, இந்தியாவை எதிரியாக நினைக்கிறாரா,
இல்லை இந்தியன் கம்பெனிஸை வந்து எதிரியாக நினைக்கிறாரா, இல்லை இந்தியன் எக்கனாமியை வந்து வளர விடாமல் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது தான் சரியாகவே தெரிய மாட்டேங்குது. அவர் மனசுக்குள்ளது கண்டிப்பாக அவருக்கு தான் தெரியும் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவர் வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத ஒரு காரணமாக சொன்னாலும் அதற்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கலாம். என்னன்னு வரக்கூடிய காலங்களில் தெரியும் நண்பர்களே, நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 90 ரூபா வந்து கிராமுக்கு 22 கேரட்டுக்கு இறங்கிருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 40 ரூபா ஏறிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து எப்போவுமே மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்குது. அதே ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. மேற்கொண்டு இதே மாதிரி ஏறும்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நியூஸ் வந்து வாரி எனர்ஜிஸ்லேருந்து வந்திருக்கு. வாரி எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இன்றைக்கி மொத்துன்னு மொத்திருக்காங்க. ஊரே வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மட்டும் கோமணம் போட்டால் சரியாக வருமா? அதனால் என் கூட சேர்ந்து நீயும் கீழே வான்னு சொல்லி இவங்களே இன்றைக்கி ஒரு 7% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாம் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 3200 3400 போகும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் 3700 வரைக்குமே போயிட்டு இப்போ திருப்ப கீழே வந்துடுச்சு. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அமெரிக்காவில் இருந்து தான். என்ன ஒரு இப்போ எல்லாத்துக்கும் அடி தான் நடக்குது. ஃபார்மாவுக்கு அடி நடந்தால் இவங்க பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் சைடில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டெக்சாஸில் வந்து இவங்க வந்து ஒரு 1.6 ஜிகாவாட் அளவுக்கு வந்து சோலார் பேனல் போட்டு அங்கே ஒரு பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து 3.2 ஜிகாவாட் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியாவிலேருந்து சோலார் செல் வந்து இம்போர்ட் பண்ணி அதை அங்கே வந்து சோலார் மாடல் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அமெரிக்காலேருந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு அவங்க வச்சுட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து இது இந்தியாவிலேருந்து உங்களுடைய சோலார் செல் கிடையாது. நீங்கள் வந்து இதை சைனாவிலேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி அதை இங்கே மறுபடியும் திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டீங்க. சைனாவுக்குள்ள இது நீங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தினால நீங்கள் வந்து சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஊரே சும்மா சுற்றிட்டு இருக்கிறப்ப நீ மட்டும் என்னடா கோமணம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி வாரி எனர்ஜிஸ்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அடி. ஒரு 7% அளவுக்கு ஒரு முங்காங்குத்து குத்தி அனுப்பிட்டாங்க. இதற்கு காரணமான நியூஸ் எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், யூஎஸ்ல இருந்தே தான். என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் வந்து அவங்களோட சப்சிடரியான அமெரிக்காலேருந்து அவங்களோட சப்சிடரி பார்த்தீங்கன்னா வாரி ரினியூவபிள் அமெரிக்காஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை வச்சு அவங்க டெக்சாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 ஜிகாவாட் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து 3.2 ஜிகாவாட்டா எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சோலார் பேனல் வந்து இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து பிளேஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அமெரிக்கா இன்னொரு குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததா சொன்ன அந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனாலேருந்து உங்கள் நாட்டுக்கு இறக்குமதி பண்ணி அதை நீங்கள் அமெரிக்காவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இந்த வந்து மால் ப்ராக்டிஸ் அதாவது எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு விசாரணையை வந்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு வந்து வாரி எனர்ஜி சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விசாரணைக்கு வந்து நாங்கள் வந்து முழுவதுமாக ஒத்துழைப்போம். அதாவது ஃபுல் அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இவங்க மேலே இந்த ஒரு அலிகேஷன் வந்திருக்க ஒரு காரணத்தினால இன்னைக்கு ஒரு 7% அளவுக்கு காலி. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாசமா என்ன பிரைஸ் கொடுத்துச்சு, என்ன ஒரு ஏற்றத்தை ஏறிச்சோ பாருங்க. செப்டம்பர் 10 என்ன பிரைஸுக்கு இருந்துச்சோ 3100 3700 வரைக்கும் போன அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் அதே பிரைஸ் அந்த 3100 200 அளவுக்கு வந்துடுச்சு. எல்லாம் எங்கேருந்து வந்தாலும் அந்த அமெரிக்காக்காரங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றி நெகட்டிவ் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட இல்லையான்னா எஸ் இருக்குது. ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. எல்என்டி ஷேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 52 வீக்ஸ் ஹை கிட்ட வந்துடுச்சு. இதற்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ராஜெக்ட் என்னென்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு அது கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தெரியறதுனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2000 crores வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து திரும்பவும் வந்து எல்என்டிக்கே வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 13,000 கோடி தேவை. அதை வந்து நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு தெலுங்கானா கவர்மெண்ட்லேருந்து ஒரு தகவல் வந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி எல்என்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூமப் ஆகி மேலே ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து எல்லாமே சிகப்பாக சுற்றிட்டு இருக்கிறப்ப ஒன்றே ஒன்று மட்டும் பச்சை கலரில் இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா குளோபல் லெவலில் நெகட்டிவ் நியூஸ் கண்டினியூஸாக வர்றப்ப மற்ற ஸ்டாக்ஸையும் சேர்த்து அதை வந்து கீழே எடுத்துகிட்டு போகுது.
ஆனா, எல்&டி ஷேர்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய நல்ல நியூஸ் வந்து முன்னாடியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா, இவங்க வந்து 15,000 கோடி அளவுக்கான ப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் "தப்பு பண்ணிட்டியே சிங்காரம்" அப்படின்னு நம்ம தலைவர் வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, பேட்ட படம் தான் நெனைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "தெரியாம நீ வந்து எங்க தொடுன்னு தெரியாம தொட்ட, அதனால நீ கெட்ட" அப்படின்ற மாரி. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா, எங்க இருந்து இதோட ஃபால் ஆரம்பிச்சுச்சுன்னா, அவங்க வந்து அவங்களோட கம்பெனிலேருந்து 12,000 ஸ்டாஃப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் குடுத்தாங்க. அங்கருந்து இதோட ஃபால் வந்து இறங்க ஆரம்பிச்சது தான். அப்படியே நிக்காம போய்க்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம ட்ரம்ப் வேற H1B விசாவுக்கு வந்து $1,00,000 கொடுக்கணும். அதாவது ரூ. 88,00,000 வந்து குடுக்கணும்னு சொன்னாரா, அதுலேருந்து மறுபடியும் திரும்ப இறங்கிட்டு இருக்குது. அதாவது தெளிய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாரி தான். அடிக்கும்போது வலி தெரியணும்ல, அதனால தெளிய வச்சு இந்த ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, நம்முடைய இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காட்டுறேன் 1 செகண்ட். பாருங்க, ஆட்டோ எல்லாமே சிகப்பு தான். ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி எல்லாமே அடி தான். அதுலயும் பாருங்க ஐடிக்கு தான் அதிகம். இன்னைக்கு நம்ம டாக்ஸ் போட்டிருக்கிறது ஃபார்மாவுக்கு தான் போட்டிருக்கிறாங்க. ஆனா அடி விழுந்திருக்கிறது பாருங்க ஐடிக்கு தான் அதிகம் அடி விழுந்திருக்கு. காரணம் டிசிஎஸ் இன்னைக்கு நல்லாவே இறங்கிடுச்சு. அது ஒரு காரணம். வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லயும், ஃபார்மா ஸ்டாக்ஸ்லயும் நெறைய வாய்ப்புகள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் வந்து இறங்கும்போது பயந்துகிட்டு வித்துட்டு தான் வெளிய போவாங்க. ஆனா, இன்வெஸ்ட்மென்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல சில சில வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா அந்த மாரி வாய்ப்புகள் வந்து ஸ்டாக்ஸ்ல இருக்கும்போது, நம்ம சேனல்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டாட்டாவுல இத்து போனதா தான் இருக்குதான்னு கேட்டா, இல்ல. அங்கேயும் குயில் கூட்டத்துக்குள்ள ஒரு மயில் மாதிரி டாடா இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன்னு ஒரு ஷேர் இருக்குது. பாருங்க, செப்டம்பர் 10ஆம் தேதி ரூ. 6,700 இருந்த ஸ்டாக்கு ஒரு 15 நாள் 2 வாரத்துல ரூ. 2,000 ஏறிடுச்சு. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல இருந்து ஸ்ப்ளிட் குடுக்க போறோம் அப்படின்னா 1:10 அளவுக்கு ஸ்ப்ளிட் குடுக்க போறோம் அப்படிங்கிற நியூஸ் இவங்க சொல்லியிருந்த ஒரு டைம்ல இருந்தே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றத்த தான் குடுத்து போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, டாடா மோட்டார்ஸ் இறங்கிட்டு இருக்கு, டிசிஎஸ் இறங்கிட்டு இருக்குது, டாடா ஸ்டீல் இறங்கிட்டு இருக்குது. அதான் நான் டாடா மட்டும் சொல்லல. எல்லா ஸ்டாக்ஸும் இறங்கிட்டு இருக்குது. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நான் சொல்றேன். மத்த எல்லா டாடா கம்பெனிஸ்ல உள்ளதுமே இறங்கிட்டு இருக்கிறப்ப, இந்த ஒண்ணு மட்டும் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ வச்சிருக்க நண்பர்கள் நல்லா ஜாலியா தான் இருப்பாங்க. ஜாலியா இருக்கட்டும். இன்னும் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம வந்து தேவையான அளவுக்கு தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மீண்டும் ஒரு வீடியோவில் நிறைய தகவல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான தட்டிருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.